வணக்கம். தமிழன் செய்தி காலம். மரங்களை வெட்டுவதற்கு பதில் வேரோடு பிடுங்கி வேறொரு இடத்தில் நட வேண்டும். பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி தகவல். வெட்டிய மரம் நடு செய்யப்பட்டு துளிர்த்த மரத்திற்கு பிறந்தநாள் கொண்டாடிய சௌமியா அன்புமணிக்கு பாராட்டுகள் குவிகின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சூணம்பேட்டில் பேருந்து நிலையம் விரிவாக்கத்திற்காக அரசு சார்பில் ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். வெட்டி சாய்க்கப்பட்ட அந்த மரத்தை பசுமை தாயகம் சார்பில் மீட்டெடுத்து ஆழமான குழி தோண்டி மறுநடவு செய்து மரத்தை வெட்டுவதற்கு பதில் இதுபோன்று மறுநடவு செய்ய வேண்டும் என்று பசுமை தாயகம் சார்பில் போராட்டங்கள் நடத்தி அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூர் அடுத்த வெண்பேட்டில் தனியார் மனைப்பிரிவில் சாலைக்கு நடுவே இருந்த பழமை வாய்ந்த ஆலமரத்தை மறுநடவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தன. அதன் அடிப்படையில் கடந்த ஜூலை மாதம் பசுமை தாயகம் சார்பில் அந்த ஆலமரம் மறுநடவு செய்யப்பட்டது. இன்று ஆலமரம் நன்றாக வளர்ந்து மறுபிறவி எடுத்த நிலையில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி மீண்டும் துளிர்விட்ட மரத்தை பார்வையிட்டு அந்த மரத்திற்கு மலர் தூவி நீர் ஊற்றி இனிப்பு வழங்கி பிறந்தநாள் கொண்டாடினார். இதேபோல் அரசு சாலை விரிவாக்கத்திற்காக மரங்களை அடியோடு வெட்டி சாய்ப்பதை தவிர்த்து ஆங்காங்கே உள்ள நீர்பிடிப்பு பகுதிகள், குளங்கள், பூங்காக்கள், பள்ளிகள், இடுகாடுகள் போன்ற இடத்தில் அம்மரங்களை அப்படியே மறுநடவு செய்தால் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பொதுமக்கள் மத்தியில் தொடர்ந்து விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறோம் என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். மரத்தின் பெருமையை உணர்ந்து அதனை உலகத்திற்கு உணர்த்தி வரும் பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன.